Please subscribe Sadhguru Sai Creations. தீராத நாட்பட்டு இருக்கக்கூடிய தோல் நோய்கள்லேருந்து தலைமுடி உதிர்தல் பிரச்சனை இருக்கு இல்லையா, இதற்குமே இந்த விதையிலிருந்து செய்யக்கூடிய எண்ணெய் மிக மிக பலன் தரக்கூடியதாக இருக்குது. வாரம் ஒரு நாள் இதை அப்படியே தலையில் அப்ளை பண்ணிட்டு வந்தோம்னா நீண்ட நாளாக இருக்கக்கூடிய டேண்ட்ரஃப் குறைய ஆரம்பிக்கும். அலோபேஷியா ஏரேட்டா அப்படின்னு சொல்லக்கூடிய புழுவெட்டு ரவுண்டாக நமக்கு ஹேர் ஃபால் இருக்குன்னா அதுவுமே குறைய ஆரம்பிக்கும் சொல்லலாம். நிறைய பேருக்கு முன்னேற்றியில் வழுக்கை இருக்குது அப்படின்ற பிரச்சனை இருக்கும். தைராய்டு ஹார்மோன் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு அதிகமான ஹேர் ஃபால் இருக்குது, பொடுகு டேண்ட்ரஃப் இருக்குது, ஹேர் ஃபாலிகல்ஸ் ரொம்ப வீக்காக இருக்குது. ஆஃப்டர் டெலிவரிக்கு அப்புறம் போஸ்ட் டெலிவரி எனக்கு நிறைய ஹேர் ஃபால் இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்களுக்கு இது ஒரு எக்ஸலண்ட்டான ஒரு ரெமெடியாக இருக்கும். சத்குரு சாய் கிரியேஷன் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா ஃபிசிஷியன். சித்த மருத்துவத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய மூலிகைகளை தான் நம்ம மருந்தாக செய்கிறோம். அப்படி பார்க்கும்போது ஒரு தாவரத்தோட எல்லா பாகங்களுமே நம்ம மருந்தாக செஞ்சிட்ருக்கோம். அப்படி ஒரு முக்கியமான ஒரு விதை, இந்த விதை பற்றி நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்குது. இதை கூட மருந்தாக யூஸ் பண்ணலாமா அப்படின்ட்டு தான் கேட்பீங்க. பல நோய்களுக்கு, அதாவது தீராத நாட்பட்டு இருக்கக்கூடிய தோல் நோய்கள்லேருந்து தலைமுடி உதிர்தல் பிரச்சனை இருக்கு இல்லையா, இதற்குமே இந்த விதையிலிருந்து செய்யக்கூடிய எண்ணெய் மிக மிக பலன் தரக்கூடியதாக இருக்குது. இந்த விதை தான் குன்றிமணி அப்படின்னு சொல்கிறோம். இந்த குன்றிமணி நிறைய பேர் நம்ம பார்த்துருப்போம். சின்ன வயசுலலாம் விளையாடி இருப்பாங்க. விநாயகர் சதுர்த்திக்கு விநாயகருக்கு கண்ணில் வைக்கக்கூடிய அந்த விதைகள் தான் நம்ம குன்றிமணி விதைகள் அப்படின்னு சொல்கிறோம். ஆப்ரஸ் ப்ரீகட்டோரியஸ் அப்படின்றது இதோட பொட்டானிக்கல் நேம். இப்போ குன்றிமணியை எந்தெந்த நோய்களுக்கு சித்த மருத்துவத்தில் பயன்படுத்துகிறோம், வீடுகள்லேயே நம்ம இந்த குன்றிமணியை பயன்படுத்தி சில எளிய கூந்தல் தைலங்களை எப்படி செய்யலாம்ன்றதும் இந்த பதிவில் பார்க்கலாம். பொதுவாக தோல் நோய் வருதுன்னா ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் இருக்கும் நிறைய பேருக்கு. பூஞ்சை தொற்று தான் இன்றைக்கி ஒருத்தர்கிட்ட இருந்துச்சுன்னா, ஃபேமிலியில் ஒருத்தருக்கு இருந்துச்சுன்னா அடுத்தடுத்து இன்னொருத்தருக்கு பரவ ஆரம்பிச்சிடும். ஸோ அவங்க யூஸ் பண்ணுற ட்ரெஸ்ஸில் இருந்து, டவலில் இருந்து, யூஸ் பண்ணுற சீப்பு, சோப், இது எல்லாமே நம்ம தனித்தனியாக யூஸ் பண்ண வேண்டியது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அந்த மாதிரி தோல் சார்ந்த பிரச்சனைகள் இருக்கக்கூடியவங்க, பூஞ்சை தொற்று மற்றும் இந்த கரப்பான் அப்படின்னு சொல்கிறோம், எக்ஸிமா, அதுக்கப்புறம் முக்கியமாக நிறைய பேருக்கு அழகை கெடுக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது தான் மரு அப்படின்னு சொல்கிறோம், வாட்ஸ். கழுத்தை சுற்றி நிறைய பேருக்கு மருக்கள் இருக்கும், முகத்தில் இருக்கிறது, முதுகு பகுதியில் மருக்கள் நிறைய வர்றது, இந்த மாதிரி குறிப்பிட்ட காலத்தில் எனக்கு நிறைய மரு வந்துருச்சு உடலில் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு குறிப்பிட்ட வயது அப்படின்னு சொல்லும்போது ஒரு 40 இயர்ஸ்னு வச்சுக்கோங்களேன். 40 வயதை கடந்து இருக்கும்போது ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் நம்ம பாடியில் ஹார்மோன்ஸ் நிறைய சேஞ்சஸ் நடக்க ஆரம்பிக்கும். மெனோபாஸ் டைமில் நிறைய பேருக்கு, இந்த ப்ரெக்னென்சி டைம்லேயும் இந்த மாதிரி மருக்கள் வர்றதை நம்ம பார்க்குறோம். இந்த மருக்களுக்குமே இந்த தைலம், அது குன்றிமணியில் இருந்து செய்யக்கூடிய தைலம் மிக சிறப்பாக ஒரு பலனை தரக்கூடியது அப்படின்னு சொல்லலாம். சரி, இந்த குன்றிமணியை பயன்படுத்தி தோல் நோய்களுக்கு நம்ம எப்படி இதை பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, இதனுடைய இலைகள், வேர், இதோட விதை, இது எல்லாமே மருத்துவ குணம் நிறைஞ்சிருக்கு. பொதுவாக இந்த குன்றிமணி அப்படின்னு சொல்கிறது கொடி வகையை சேர்ந்தது. கொடி மாதிரி படர்ந்து தான் இது வளரும். இந்த இலைகளை பறிச்சிட்டு நம்ம தோல் நோய்களுக்கு பயன்படுத்தலாம். நிறைய பேருக்கு இந்த தேமல் இருக்கும் இல்லைங்களா, முகத்தில் தேமல் இருந்துக்கிட்டே இருக்கும். வயிற்றில் பூச்சி இருந்துச்சுன்னா, புழுக்கள் இருந்துச்சுன்னா வார்ம் இன்ஃபெஸ்டேஷன் அப்படின்னு சொல்கிறோம். குழந்தைகள் எல்லாம் நிறைய நாள் சாப்பிடாமல் இருப்பாங்க, வயிறு மந்தமாக இருக்குது. இந்த கண்டிஷனில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த இலைகளை பறிச்சிட்டு தோலில் தேமல் இருந்துச்சுன்னா குப்பை மேனி இலைகளோடு சேர்த்து கொஞ்சம் மஞ்சள் சேர்த்து நல்லா அரைச்சி அந்த இடத்துல நம்ம தடவிக்கிட்டே வரலாம். முக்கியமாக டேண்ட்ரஃப், தலையில் பொடுகு பிரச்சனை இருக்குது அப்படின்றவங்க இந்த குன்றிமணி இலைகளை பயன்படுத்தலாம். இந்த இலைகள் எங்கே கிடைக்கல அப்படின்றவங்க இது பொடியும் கிடைக்கும். குன்றிமணி இலையோட பவுடர் ஃபார்மில் நமக்கு நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும். இதை வாங்கிட்டு நம்ம என்ன பண்ணலான்னா மஞ்சள் சேர்த்து கலந்து தலையில் அப்ளை பண்ணிட்டு வரலாம். வாரம் ஒரு நாள் இதை அப்படியே தலையில் அப்ளை பண்ணிட்டு வந்தோம்னா நீண்ட நாளாக இருக்கக்கூடிய டேண்ட்ரஃப் குறைய ஆரம்பிக்கும். அலோபேஷியா ஏரேட்டா அப்படின்னு சொல்லக்கூடிய புழுவெட்டு ரவுண்டாக நமக்கு ஹேர் ஃபால் இருக்குன்னா அதுவுமே குறைய ஆரம்பிக்கும் சொல்லலாம். அடுத்து முக்கியமாக இந்த விதைகளில் இருந்து என்னென்ன மருந்துகள் நம்ம செய்யலாம், ரொம்ப எளிய முறையில் வீட்டிலேயே நம்ம எப்படி செய்யலான்றதையும் இந்த பதிவில் பார்க்கலாம். பொதுவாக நான் சொன்னது என்னென்னா, தோல் சார்ந்த நோய்கள் இருக்கா, நிச்சயமாக இது குணமாகும்.
அப்போது தோல் நோய்களுக்கு சித்த மருத்துவத்தில் இதிலிருந்து குழி தைலம் எடுக்கிறது வழக்கமாக இருக்குது. நம்மளோட கிளினிக்கில் இது ஒரு பெஸ்ட் மெடிசனாக பல வருடங்களாக நான் கொடுத்துட்ருக்கேன். குன்றிமணி விதைகளில் இருந்து நிறைய மூலிகைகளும் சேர்த்து குழி தைல கருவி அப்படின்னு சித்த மருத்துவத்தில் இருக்குது. ஏன்னா மருந்துகள் தைல வகைகளில் இதுவும் ஒரு வகை. குழி தைலம் பூமிக்கு அடியில் புதைச்சி வச்சு அதில் தீ மூட்டி அந்த மூலிகைகள்லேருந்து எண்ணெய் சேகரித்து எடுக்கிறது ரொம்ப நேரம் ஆகும். ஆனால் ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும் இந்த ஆயில். குழித்தைலம் அப்படின்னாலே ரொம்ப வீரியம் இருக்கக்கூடிய மருந்து வகைகளில் இதுவும் ஒன்று. முக்கியமாக தோல் நோய்களுக்கு நம்ம நிறைய குழித்தைல வகைகள் இருக்குது. அதில் முக்கியமாக இந்த குன்றிமணி குழித்தைலமும் ஒன்றுன்னு சொல்லலாம். இந்த தைலம் எதற்கெல்லாம் பயன்படுது? எக்ஸிமா, தீராத எக்ஸிமா, அதாவது கரப்பான் நோய், ரொம்ப தோல் முழுவதுமே நமக்கு கருமை நிறத்தில் டார்க்காக ஹைப்பர் பிக்மெண்டேஷன் இருக்குது. அடிக்கடி சொரிஞ்சிக்கிட்டே இருக்காங்க இல்லையா? கால் விரல்களில் இடுக்குகளில் இருக்கும். அதுக்கப்புறம் ஆங்கிள் ஜாயின்ஸில், முழங்கால் பகுதிகளில், இங்கே எல்லாமே நமக்கு இந்த எக்ஸிமா பிரச்சனை இருந்துக்கிட்டே இருந்துச்சுன்னா இந்த குன்றிமணி குழி தைலத்தை அப்ளை பண்ணிக்கிட்டே வரலாம். தொடர்ந்து அப்ளை பண்ணும்போது கிட்டத்தட்ட ஒரு 10லிருந்து 20 நாட்களுக்குள்ளேயே ஒரு நிறைய மாற்றத்தை நம்ம பார்க்க முடியும். அதே மாதிரி வாட்ஸ் இருக்குது, மறு இருக்கிற இடத்துலையும் இந்த குன்றிமணி குழி தைலத்தை அந்த இடத்துல மட்டும் சின்னதாக ஒரு ட்ராப் டெய்லி ஒரு 3லிருந்து 4 முறை நம்ம தடவிக்கிட்டே வந்தோம்னா மருக்கள் நாளடைவில் உதிர ஆரம்பிக்கும். சரி, நம்ம வீட்டில் செய்யக்கூடிய தைலம் எப்படி செய்கிறது? முக்கியமாக இது கூந்தல் வளர்ச்சிக்காக செய்யப்படுது. குன்றிமணி விதைகள் சிவப்பு மற்றும் வெள்ளை எந்த விதையாக இருந்தாலும் பரவாயில்ல, அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது இதை என்ன பண்ணணும்னா ஒரு நாள் இரவு முழுவதும் பசும்பாலில் ஊற வைக்கணும். இது நம்ம எவ்வளோ வாங்கிட்டு வரோம், ஒரு 200 கிராம்ஸோ இல்லை 300 கிராம்ஸ் எவ்வளோ இருந்தாலும் அது நல்லா மூழ்கிற அளவுக்கு கொஞ்சம் மேலே பசும்பால், காய்ச்சாத பசும்பாலில் இதை நைட் ஃபுல்லாக நல்லா ஊற வச்சிடணும். காலையில் இது என்ன பண்ணணும்னா நைட் நல்லா ஊறினதுக்கப்புறம் பொதுவாக நம்ம பருப்பு வகையெல்லாம் ஏதாவது தண்ணியில் ஊற வச்சா நல்லா பெருசாக வந்திருக்கும் இல்லைங்களா? அந்த மாதிரி இருக்கும். இதை ஒரு துணியில் விரித்து வெயிலில் காய வைக்கணும். ஒரு 2லிருந்து 3 நாட்கள் நல்லா வெயிலில் உலர்னதுக்கப்புறம் இதனுடைய மேல் தோலை நீக்கி எடுத்துக்கலாம். மேல் தோலை எப்படி நீக்கி எடுத்துக்கலாம்னா ஒரு கீழே தரையில் வச்சு நம்ம கையால் நல்லா அழுத்தி தேய்க்கும் போதே தோல் தனியாக வந்துடும். ஸோ உள்ளே பார்த்தோம்னா பருப்புகள் இருக்கும். இதை மட்டும் நம்ம சேகரித்து எடுத்துக்கலாம். இந்த பருப்பை எடுத்து என்ன பண்ண போகிறோம்னா இதுதான் நம்ம தைலமாக காய்ச்ச போகிறோம். ஏன்னா ஒவ்வொரு மூலிகைக்குமே சுத்தி முறை அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி தான் இந்த குன்றிமணியும் நம்ம பசும்பாலில் ஒரு நாள் இரவு ஃபுல்லாக நம்ம ஊற வச்சுட்டு சுத்தி செய்ததுக்கப்புறம் இதை தைலமாக நம்ம பயன்படுத்த போகிறோம். இதை தரையில் நல்லா தேய்ச்சிட்டு அந்த பருப்பு மட்டும் சேகரித்து எடுத்துகிட்டு திரும்ப இதை நல்லா பேஸ்ட் மாதிரி அரைக்கணும். பசும்பால் விட்டு பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்து இது தனியாக வச்சுக்கணும். இது கூட வேறு என்னென்ன மூலிகைகள் நம்ம சேர்க்க போகிறோம் அப்படின்னா கரிசலாங்கண்ணி சாறு, வெள்ளை கரிசலாங்கண்ணி சாறு கிடைச்சால் மிக சிறப்பு அப்படின்னு சொல்லலாம். இல்லை கரிசலாங்கண்ணி கிடைக்காதவர்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா மருதாணி இலைகள், கற்றாழை, இது நம்ம எல்லார் வீடுகள்லையுமே இருக்கக்கூடியது தான். ஸோ மருதாணி இலைகளும் கற்றாழை, கொஞ்சமாக வெந்தயம், ஸோ இது எல்லாமே சேர்த்து இந்த அரைச்சி வச்சுருக்க குன்றிமணி விதைகளோடு சேர்த்து நம்ம எண்ணெயாக காய்ச்ச போகிறோம். ஸோ தேங்காய் எண்ணெய் 1 லிட்டர் அளவுக்கு எடுத்துகிட்டு இதில் அரைச்சி வச்சுருக்கிற குன்றிமணி பேஸ்ட் நம்ம போட்டுக்க போகிறோம். இதனோட மருதாணி, நம்ம கற்றாழை இதையும் சேர்த்து கொஞ்சமாக வெந்தயம் இதையும் சேர்த்து நல்லா தைலமாக காய்ச்சணும். ஸோ தைல பதத்தில் லோ ஃப்ளேமில் வச்சு அடி கனத்த மண் சட்டிலையோ இல்லைன்னா இரும்பு கடாயிலையோ நம்ம எண்ணெய் காய்ச்சி எடுத்துக்கலாம். எண்ணெய் காய்ச்சினதுக்கப்புறம் ஒரு 2 நாள் இதை அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறம் இதை ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இந்த ஆயிலை தலையில் அப்ளை பண்ணிக்கிட்டே வந்தோம்னா டெய்லி அப்ளை பண்ணோம்னா நிறைய பேருக்கு முன்னேற்றியில் வழுக்கை இருக்குது அப்படின்ற பிரச்சனை இருக்கும். தைராய்டு ஹார்மோன் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு அதிகமான ஹேர் ஃபால் இருக்குது. இல்லை தலையில் பொடுகு, டேண்ட்ரஃப் இருக்குது, ஹேர் ஃபாலிகல்ஸ் ரொம்ப வீக்காக இருக்குது, ஆஃப்டர் டெலிவரிக்கு அப்புறம் போஸ்ட் டெலிவரி எனக்கு நிறைய ஹேர் ஃபால் இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்களுக்கு இது ஒரு எக்ஸலண்ட்டான ஒரு ரெமடியாக இருக்கும். நிறைய பேருக்கு இந்த தைலம் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. நீங்கள் வீடுலேயும் இதை செஞ்சு பயன்படுத்தி பாருங்கள். ரொம்ப நாளாக ஹேர் ஃபால் இருக்குது, பிரச்சனை இருக்குது, ஒரு 30 இயர்ஸ்க்கு அப்புறமே எனக்கு ஹேர் ஃபால் இருக்குது, நைட் ஷிஃப்ட் பார்க்குறேன், நைட் ஸ்டடீஸ் போயிட்டு இருந்துச்சு, எக்ஸாமுக்கு அப்புறம் தான் எனக்கு இவ்வளோ ஹேர் ஃபால் ஆகுது, ஆஃப்டர் டெலிவரி எனக்கு நிறைய ஹேர் ஃபால் இருக்குது, இந்த மாதிரி நிறைய காரணங்களால் முடி உதிர்தல் பிரச்சனை இருந்துச்சுன்னா இந்த குன்றிமணி கூந்தல் தைலத்தை நீங்களே ரெடி பண்ணி தலையில் அப்ளை பண்ணி பாருங்கள். ஒரு பெஸ்ட்டு ரிசல்ட் இருக்கும்.
இதை தாண்டி நிறைய பெருமருந்துகளை இந்த குன்றிமணி அப்படின்ற மூலிகை சேர்க்கப்படுது. இதுலேருந்து செய்யக்கூடிய மருந்துகள் அனைத்துமே நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. பல நாட்களாக க்ரானிக்காக இருக்கக்கூடிய ஸ்கின் டிசீஸ்க்கு, ஹேர் ஃபால் பிரச்சனை இருக்குது அப்படின்றவங்களுக்கு, இந்த கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கவங்க எல்லாருக்குமே இது ஒரு சிறந்த மருந்தாக நம்ம கொடுத்துட்ருக்குறோம். அதே மாதிரி இந்த குன்றிமணி இலைகளை பற்றி பார்த்தோம், இந்த விதைகளை பயன்படுத்தி எப்படி மருந்து செய்கிறதுன்னு பார்த்தோம். அதே மாதிரி இதோடைய வேரை பயன்படுத்தியும் எண்ணெய்கள் செய்யப்படுது. இந்த குன்றிமணி வேர் இருக்கு இல்லைங்களா, இதையுமே அரைத்து எண்ணெயாக காய்ச்சி எடுத்து பல நோய்களுக்கு, வாத சம்பந்தப்பட்ட நோய்களுக்கு நம்ம பயன்படுத்துகிறோம். ஸோ இந்த பதிவில் ஒரு முக்கியமான ஒரு மூலிகை, நிறைய மருத்துவ குணங்கள் நிறைந்த மூலிகையை பற்றி பார்த்தோம். கண்டிப்பாக இந்த ஆயிலை ட்ரை பண்ணி பாருங்கள், பெஸ்ட்டு ரிசல்ட் இருக்கும். மீண்டும் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் சந்திக்கிறேன். நன்றி.